முழுவதும் ஒன்றிய அரசு பதவிகளை தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கும் வேண்டும். அதுபோன்று இங்கு ஆட்சி மொழி, அலுவல் மொழி, தொடர்பு மொழி, ஆராய்ச்சி மொழி அனைத்தும் எமது உயிரை விட மேலான எமது தாய்மொழி தமிழ் கோலோச்ச வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோள். அதற்கான முன்னெடுப்புகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் கட்டாயம் பயிற்று மொழி பாடமொழியாக இருக்க வேண்டும் என்கிற சட்டம் உச்சநீதிமன்றத்திலே இன்றைக்கு வழக்கின் காரணமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டிலே பல்வேறு சிபிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்திய பள்ளிகளிலே இன்றைக்கு திட்டமிட்டு தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. அதனால் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகள் தொடங்கு தனியார் பள்ளிகள் வரையில் ஒன்றிய அரசுடைய கேந்திர வித்தியா பள்ளிகள் வரையிலும் அனைத்திலும் தமிழ் படிக்காமல் இங்கு எந்த பள்ளிகளும் நடத்த முடியாது என்கிற கடுமையான சட்டத்தை கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதற்கான சட்ட திருத்தத்தை நடைபெறுகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன். சார், இந்த கர்நாடகாவில் வட்டல் நாகராஜ் வந்து இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழர்களோ தமிழ்நாடு அரசு ஒத்துக்கலை அப்படின்னா தமிழர்களுக்கும் அதே மாதிரி தமிழ் திரைப்படங்கள் கூட அங்க திரையிட முடியாதுன்னு அவர் எச்சரிக்கை விட்டுருக்காரு. இந்த மற்ற இதுக்கெல்லாம் போயிட்டு இந்த கர்நாடக முதல்வர் வட்டல் நாகராஜ் என்கிற ஒருவர் ஒரு செத்து போன பாம்பு, 80 வயசை கடந்த ஒரு பாவம், ஒரு கேடு. அந்த கேனுடைய வாய்ச்சொல் வீரம் பேசுவதை குறித்து நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அங்கிருக்கிற கன்னட வேதிய கும்பல்கள் தான் வலுவாக தமிழர்களுக்கு எதிரான அரசியலை தூண்டிவிடுகிறார்கள். வாட்டல் நாகராஜ் என்பவர் ஒரு முகமறிந்த ஊடகம் அறிந்த ஒரு வயதான ஒருவர். அவரை நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அங்கு மொழி வெறியோடு தூண்டிவிடுகின்ற கன்னட வேதிய அமைப்புகளுடைய நடவடிக்கையை நான் கண்டிக்கிறேன். கர்நாடக மாநிலத்துடைய துணை முதலமைச்சருடைய பேச்சை நான் கண்டிக்கிறேன். கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் நாங்கள் கண்டிப்பாக மேகதாட்டு அருகே அணையை கட்டியே தீர்வேன் என்று அறிவித்திருக்கிறார். நீங்கள் கட்டியே தீர்வேன் என்று அடம்பிடித்து அடித்தால் இந்த தருமபுரி சேலம் மாவட்டத்தில் உளவாடிய எங்கள் வீரப்பனாரை போன்ற மாவீரர்கள் இந்த மண்ணில் தோன்றுவார்கள் அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சியால் தோற்றுவிக்கப்படுவார்கள் என்று நான் கன்னட வேதிய கும்பல்களுக்கும் கர்நாடக அரசுக்கும் எச்சரிக்கை செய்கிறேன். ஜனநாயக மாண்போடு நடந்து கொள்கிற தமிழக மக்களை நீங்கள் சீண்டி பார்க்க வேண்டாம். காவேரி என்பது பன்னெடுங்காலமாக தமிழர்களின் வாழ்வுரிமைகளோடு இரண்டர கலந்த ஒரு பிரச்சனை. ஆக இயற்கையை அணை போட்டு தடுப்பதும் அணை கட்டி தேக்குவதும் தவறானது. எல்லா உரிமைகளும் எங்கள் தமிழுக்கும் எங்கள் கடகோடி விவசாய மக்களுக்கும் இருக்கிறது. அதை ஒன்றிய அரசு நிலைநாட்ட தவறினால் தமிழகம் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று நான் ஒன்றிய அரசுக்கும் கர்நாடகத்திற்கும் எச்சரிக்கை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.